அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்து. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அர்ஷண்டா என்ன, குர்ஷண்டா என்ன? இந்த அர்ஷுடைய சைஸ் எப்படி, குர்ஷுடைய பிரம்மாண்டம் எப்படி? அல்லாஹ் சூரா பக்ரால கூறுகின்றான், ஆயத்துல் குர்சியில கூறுகின்றான், வசிஅ குர்சியுஹு ஸமாவாதி வல் அர்ல். 7 வானங்களை விட 7 பூமிகளை விட அல்லாஹுடைய குர்ஷ் விஷாலமானது. அது எந்த அளவு விஷாலம் தெரியுமா? அது எந்த அளவு பிரம்மாண்டம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துறாங்க, விளங்கப்படுத்துறாங்க. எப்படி தெரியுமா? பிரம்மாண்டமான பெரிய பாலைவனத்தில் போடப்படக்கூடிய சின்ன மோதிரத்தை போன்று, சின்ன மோதிரத்தை போன்று முத்தை. இந்த மோதிரத்தை போன்று தான் 7 வானங்கள், 7 பூமிகள், இந்த உலகம். அந்த பிரம்மாண்டமான பாலைவனத்தை போன்று தான் அல்லாஹுடைய குர்ஷ். இப்ப அல்லாஹுடைய குர்ஷுக்கும் அல்லாஹுவின் அர்ஷுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதுவும் பாலைவனத்தில் போடப்படக்கூடிய மோதிரத்தை போன்று, அந்த மோதிரத்தை போன்று தான் அல்லாஹுடைய குர்ஷ். அந்த பாலைவனத்தை போன்று தான் அல்லாஹுடைய அர்ஷ். அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் அர்ஷை மிக பிரம்மாண்டமான பெரிய படைப்பா அல்லாஹ் படைச்சிருக்கிறார். அது எந்த அளவு பெரியது தெரியுமா? அல்லாஹுடைய அர்ஷுக்கு 4 பிரம்மாண்டமான கால் இருக்கின்றது. 4 பிரம்மாண்டமான கால். அந்த ஒரு காலோட சைஸ் எப்படி தெரியுமா? அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மலக்க படைச்சா. அந்த மலக்கோட பேரு ஹிஸ்கியாயில். இந்த மலக்குக்கு அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கிட்டத்தட்ட 15000 ரெக்கைகள் கொடுத்திருந்தான். பிஹாட்டு பாலஸ்தாக். ஒரு ரெக்கையிலிருந்து மறு ரெக்கைக்குள்ள தூரம் வந்து, தொலை தூரம் வந்து 500 வருஷ பிரயாண தூரம். இந்த ஹிஸ்கியாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுடைய அரிசியில ஒரு கால்ட கீழ் நுனியிலிருந்து மேல் நோக்கி பறந்தாங்க. அவங்களோட 15000 ரெக்கைகளை விரித்து 15000 வருஷங்கள் பறந்தாங்க. ஆனால் அவங்களால ஒரு காலுடைய எல்லையை அடைய முடியவில்லை. அதற்கு பின்னால் அல்லாஹ் ஹிஸ்கியாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னும் 15000 ரெக்கைகளை அதிகரிச்சான். அவங்க பறக்கக்கூடிய ஸ்பீடையும் அதிகரிச்சான், வேகத்தையும் அதிகரிச்சான். இப்ப ஹிஸ்கியாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 30000 ரெக்கைகளை விரித்து 30000 வருஷங்கள் பறந்தாங்க. ஆக மொத்தம் 45000 வருஷங்கள் பறந்தாங்க. ஆனா ஒரு காலுடைய எல்லையை அவரால் அடைய முடியவில்லை. அல்லாஹ் அறிவிச்சான், ஹிஸ்கியாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்க கியாமத் நாள் வரும் வரையில பறந்தாலும் உங்களால அர்ஷுடைய எல்லையை அடைய முடியாது. இந்த டைம்ல ஹிஸ்கியாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினாங்க, சுப்ஹான ரப்பில் அலா வ பிஹம்திஹி. நாங்க சுஜூத்ல ஓதக்கூடிய zikr, இதை நாங்க ஓதி வந்தோம் என்றா அல்லாஹுடைய பிரம்மாண்டமான படைப்பாக அரிசி பார்க்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ்.